முதல் தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்த பெண் மேயர் ஆகிறார் பெரம்பூரை சேர்ந்த இளம் திமுக மாமன்ற உறுப்பினர் பிரியா ராஜன். யார் இந்த பிரியா ராஜன்? வணிகவியலில் முதுகலை பட்டம் பெற்ற 28 வயதான இளம் சூரியன் தான் இந்த பிரியா ராஜன். நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சியில் மொத்தமுள்ள 200 வார்டுகளில் திமுக கூட்டணி 178 வார்டுகளையும், அதிமுக 15 வார்டுகளையும், பிஜேபி 1 வார்டையும், சில வார்டுகளை சுயேட்சைகள் கைப்பற்றியது. அதில் பெரம்பூர் தொகுதியின் 74வது வார்டில் போட்டியிட்டவர் தான் இந்த பிரியா ராஜன். சென்னையின் முதல் தாழ்த்தப்பட்ட பெண் மேயர் யார் எனும் ரேஸில் பல பேர்கள் இடம்பெற்றாலும் திடீரென்று இவரது பெயர் வெளிவரும் முக்கிய காரணம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்கை சிவம். அந்த முன்னாள் எம்எல்ஏ செங்கை சிவத்தின் பேத்திதான் இந்த பிரியா ராஜன். யார் இந்த செங்கை சிவம்? மேயர் பதவியை இவரது குடும்பத்திற்கு ஒதுக்க காரணம் என்ன? சென்னையில் திமுகவை வளர்த்த தலைவர்களாக முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முரசொலி மாறன், சைதை கிட்டு, TR பாலு ஆகியோரின் பாசறையில் பாடம் பயின்ற செங்கை சிவம் 1989 மற்றும் 1996 ஆண்டுகளில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். கட்சியின் அடிமட்ட தொண்டர்களில் இருந்து வார்டு பிரதிநிதி, வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், செயற்குழு உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய பல பதவிகளை அலங்கரித்துள்ளார். இவர் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் அன்றைய சென்னை மேயரும் இன்றைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆகிய இருவரும் பெரம்பூர் பகுதிக்கு போக்குவரத்து நெரிசலை குறைக்க பாலத்தை கட்ட எண்ணி அதற்கான செயல் திட்டத்தையும் அதற்கான பணிகளையும் தொடங்கி நடத்தினர். இடையில் ஆட்சி மாற்றம் வந்தவுடன் அந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டு மீண்டும் திமுக 2006ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பின் அந்த பாலத்தை கட்டி முடித்து மக்களுக்கு அர்ப்பணித்தனர். முதலமைச்சர் அவர்கள் செங்கை சிவம் அவர்களின் நினைவஞ்சலி கூறியதாவது: பக்க பலமாக இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு துணையாக இருந்து எல்லா வகைகளிலும் தன்னுடைய கடமையை ஆற்றி இருக்கக்கூடியவர் நம்முடைய செங்கை சிவம் அவர்கள் என்று சொன்னால் நிச்சயம் அது மிகையாகாது. ஆகவே இன்றைக்கு இந்த மேம்பாலம் இங்கே கம்பீரமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிற போது அதில் நிச்சயமாக செங்கை சிவம் அவர்களுக்கும் அதில் நிரம்ப பங்கு உண்டு என்பதை நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். அப்படி கட்சியினர் மத்தியிலும் தொகுதி மக்கள் மத்தியிலும் பெரிதும் போற்றப்படும் செங்கை சிவம் குடும்பத்திலிருந்து ஒருவர் சென்னையின் பெண் மேயராக வந்திருப்பது கட்சியில் தீவிர பணியாற்றுவதின் முக்கியத்துவத்தை நிச்சயம் வெளிக்காட்டுகிறது. செங்கை சிவத்தின் மகள் வழி பேத்தியான பிரியாவின் தந்தையும் பெரம்பூர் பகுதி துணை செயலாளர், கட்சிக்காக உழைத்த குடும்பம், அமைச்சர் சேகர்பாபு ஆளுமைக்கு கீழே உள்ள சென்னை கிழக்கு மாவட்ட பகுதியை சேர்ந்தவர். இப்படி திமுக தலைவர் MK ஸ்டாலின் டிக் செய்ய வைத்திருந்த அனைத்து செக்லிஸ்டும் பொருந்தி போக பிரியாவுக்கு பிரகாசமான பதவி அளித்து அழகு பார்த்துள்ளது திமுக. கேரளாவை மட்டும் குறிப்பிட்டு பேசும் மக்களுக்கு இன்று புரிந்திருக்கும் சென்னையிலும் இளம்பெண்தான் மாநகர தலைவர் என்று. நியூஸ் லைட் செய்திகளுக்கு